கஜினி படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாக இருந்தவர் தான் பிரதீப் ராவத் அவர்கள். அந்த ஒரு படத்தின் மூலியமா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இவருக்கு உருவாகி இருந்துச்சு. அதற்கு முன்னாடியே ஹிந்தியில இவரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரா இருந்திருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு வெட்டேரியன் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காமெடியும் சூப்பராக பண்ணுவார், வில்லத்தனமும் சூப்பராக பண்ணுவார், குணச்சித்திரமும் சூப்பராக பண்ணுவார். ஒரு வெட்டேரியன் ஆக்டர் சமீபத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்குது. உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் அவருடைய பையன் விக்ரமாதித்யன் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அவருடைய சித்தியை பற்றி தான். அதாவது அவருடைய இரண்டாவது அம்மாவை பற்றி தான். பிரதீப் ராவத் அவர்களுக்கு 2 மனைவி. இரண்டாவது மனைவி கூட தான் அவர் கடைசி காலத்தை கழிச்சிருந்தாரு. இது குறித்து நிறைய பேர் அவங்க எதுவும் சரியாக பார்த்துக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. பட் அதற்கு தான் இவர் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் அப்பாவுக்கு அப்படி ஆனதுக்கப்புறம் அம்மா சரியாக பார்த்துக்கலையா, அம்மா கூடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணுறேன். எங்கள் அப்பா கூட கடைசி வரைக்கும் இருந்தது என்னோட 2வது அம்மா தான். உண்மையிலேயே அவங்கள மாதிரி ஒரு ஒய்ஃப் அவருக்கு கிடைக்க அவர் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். ஏன்னா ஃப்ரம் டே ஒன் அவருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்தே அவர் கூடவே இருந்து பார்த்து வந்துட்டுருக்காங்க. அவர் கூடவே இருக்கிறது, அவருக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவரை கரெக்டான டைமுக்கு மருந்து கொடுக்கறது, தெரப்பிக்கு கூட்டி போகிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது முழுக்க முழுக்க அவங்க தான் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் மீண்டும் வந்திருந்தார். அதற்கு முழு கிரெடிட்ஸும் எங்கள் அம்மாவை தான் போய் சேரணும். கடந்த 2-3 மாதங்களாக அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் தான் அதிக நாட்கள் செலவு பண்ணியிருந்தோம். அந்த ஒரு டைம் ஃபுல்லாகவே அப்பா கூடவே இருந்து பார்த்துக்கிட்டது அவங்க தான். இரவு பகலாக தூங்காமல் அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. அப்பாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே ஒரு தாய் போல் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. நிறைய பேர் 2வது அம்மாலாம் சரியாக பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தவரை என் விஷயத்தில் அது ரொம்ப ரொம்ப தலைகீழாக இருந்துச்சு. அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ பாசமாக இருந்தாங்க, அப்பா கூடவே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னை விட இன்னைக்கு அதிக இழப்பு அவங்களுக்கு தான். அவங்க நம்பி வந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்லை. கண்டிப்பாக அம்மாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு துயரம் தான். ஆனால் அம்மாவுக்கு இனிமேல் நான் இருக்கேன். அப்பாவோட மறைவு உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். பட் அப்பா எப்போதும் சொல்லுவார், எல்லாரும் எல்லா நாளும் இங்கே இருக்க போகிறதில்ல, இருக்க வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு அப்பாவோட பாலிசியை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். என் கூட இருக்கவங்களையும் நல்லபடியாக வச்சுக்கணும், நானும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது தான் அவரோட ஆசை. அவரோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பையன் விக்ரமாதித்யன் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு. இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ முதிர்ச்சியாக பேசுகிறத பார்த்து ரசிகர்கள் எல்லாமே ஆறுதலோடு சேர்த்து அவரை பாராட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.